இவ்வளோதான் சம்பாரிச்சாலும் சேவ் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும், ஒரு ஹோம் மேக்கரா நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும், பார்ட் 1 வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இது பார்ட் 2 வாட் நாட் டூ டூ அப்படின்றத தான் ஷேர் பண்ணிக்க போறேன். எப்போ நம்ம வந்து சேவிங் பண்ணணும்? மந்த் எண்ட்லயா? இல்ல வந்து பிகினிங்லயா? அண்ட் லைஃப் ஸ்டைல் க்ரீப் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்களே, அத பத்தி டீட்டெயிலா நம்ம பார்க்கலாம். எல்லாருமே மிஸ் பண்ணக்கூடிய ஒரு பெரிய மிஸ்டேக் ஒண்ணு இருக்கு. அந்த மிஸ்டேக் பத்தி டீட்டெயிலா நான் வந்து உங்களுக்கு லாஸ்ட்ல சொல்லப் போறேன். இது மிஸ்டேக்கோட நிப்பாட்டாம, உங்களுக்கு எப்படி அத ரீசெட் பண்ண முடியும் அப்படின்றதையும் 5 ஸ்டெப் பிளானா உங்களுக்கு நான் சொல்றேன். ஆல் ஆஃப் திஸ் ஹேஸ் வொர்க்ட் அவுட் ஃபார் மீ. அதத்தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவ தொடர்ந்து வாட்ச் பண்ணீங்கன்னா, நெறைய இன்சைட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். வெல்கம் ஆர் வெல்கம் பேக் டூ காஃபி டேபிள் டாக்ஸ் அண்ட் நான் தான் உங்க உமா. மிஸ்டேக் நம்பர் 1 மந்த் எண்ட்ல சேவ் பண்றது. நெறைய பேரு நமக்கு இருக்கிற கமிட்மெண்ட்ஸ்ல எல்லா அமௌண்ட்டையும் அந்தந்த கமிட்மெண்ட்ஸ்க்கு போட்டதுக்கு அப்புறமா, கையில இருக்கிற அமௌண்ட்ட சேவ் பண்ணலாம் அப்படின்னு நெனைப்போம். சில நேரம் பண்ணவும் செய்வோம். பட் மெஜாரிட்டி ஆஃப் த டைம் வந்து நம்மளால சேவ் பண்ணவே முடியாது. ஏன்னா, நம்ம சேவிங்ஸ்க்கு ஒரு ப்ராப்பரான கமிட்மெண்ட் குடுக்கவே இல்ல. இதுவே ஒரு லோனோ, இஎம்ஐ அப்படின்னு இருந்தா, சம்பளம் வந்த உடனே முதல்ல தனியா எடுத்து வச்சுருவோம். ஆனா, சேவிங்ஸ் அப்படின்றது நம்மளோட பிரையாரிட்டி லிஸ்ட்லயே இருக்காது. தட் இஸ் வை லாட்ஸ் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, சேவிங்ஸ ஃபர்ஸ்ட்டு சேலரி வந்த உடனே ஒரு அக்கவுண்ட்டுக்கு மாத்திர்றது. சில நேரம் நமக்கு தெரியாது எவ்வளோ நமக்கு செலவாகும் அப்படின்னு. அந்த மாதிரி உங்களுக்கு சூழ்நிலை வருது அப்படின்னா, தென் அ நம்மளோட சம்பளத்திலிருந்து ஒரு இத்தனை பர்சன்டேஜ் அதாவது ஒரு 10% 5% அப்படின்னு அந்த அமௌண்ட்ட கால்குலேட் பண்ணி, அத சேவிங்ஸ் அப்படின்னு தனியா ஒதுக்கி வைக்கிறது ரொம்பவே நல்லது. அப்பதான் நமக்கு சேவிங்ஸ் வந்து ஒரு ஹேபிட்டாவும், பிரையாரிட்டியாவும் மாறும். நான் வந்து ஒரு சின்ன டிப் ஃபாலோ பண்ணுவேன். ஒரு ஸ்விக்கியோ இல்லன்னா ஏதாவது நானு ஆர்டர் பண்றேன் அப்படின்னா, அந்த இதுலருந்து ஒரு 10% வந்து எடுத்து வச்சுருவேன். ஸோ இப்போ வந்து ஒரு ரூ. 1000க்கு நான் ஆர்டர் பண்றேன்னா, ஒரு ரூ. 100 எடுத்து தனியா வச்சுருவேன். தட் வே எனக்கு வந்து சேவ் பண்ணோம் அப்படின்ற ஒரு ஒரு சின்ன விஷயமும் எனக்கு தோணும். அதே மாதிரி நம்ம செலவு பண்றதுமே கொஞ்சம் கம்மியாகும். மிஸ்டேக் நம்பர் 2 எமர்ஜென்சி ஃபண்ட். லாட்ஸ் ஆஃப் பீப்பிள் எமர்ஜென்சி டைம்ல கடன் வாங்குறது, நகைய கொண்டு போய் அடமானம் வைக்கிறது, ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிட்ட கேட்டு வாங்குறது, இந்த மாதிரி நம்ம பண்ணுவோம். இதுல என்ன நம்ம எல்லாருக்குமே புரியல அப்படின்னா, எண்ட் ஆஃப் த டே இது எல்லாமே ஒரு கடன் தான். இதுக்கு ஒரு வட்டி இருக்கும். அப்படி இல்லன்னா ஒரு கமிட்மெண்ட் இருக்கும். அப்ப ஃபேமிலிட்ட வாங்குனோம்னா ஒரு கமிட்மெண்ட் இருக்கும். நகைன்னு வாங்குனோம் அப்படின்னா, வட்டியும் கட்டணும், நகையும் திருப்பணும் அப்படின்ற அந்த டென்ஷன் நம்ம மனசுல இருக்கும். ஆல்ரெடி நம்ம ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல தான் இருக்கோம். உடம்பு சரியில்ல, வேலை இல்லாம போகுது, இல்ல கொரோனா மாதிரி ஒரு விஷயம் வருது. அப்படி ஒரு அன்சர்டனான நிலைமையில நம்ம வந்து எப்படி நகைய திருப்ப போறோம்? எப்படி மறுபடியும் ஒரு கடன கட்டப் போறோம்? அப்படின்ற அந்த பிரஷர் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு தான் எமர்ஜென்சி ஃபண்ட் ரொம்பவே முக்கியம். லைக் ஐ ஆல்வேஸ் சே வீட்டு நடத்துறதுக்கு 3 மாசத்துலருந்து 6 மாசத்துக்கு உண்டான எக்ஸ்பென்ஸ். அந்த எக்ஸ்பென்சஸ நம்ம வந்து ஒரு அக்கவுண்ட்ல போட்டு வச்சுக்கிறது. ஒரு எஃப்டியா கூட நீங்க போட்டு வச்சுக்கலாம். இல்ல வந்து நீங்க ஃப்ளோட்டிங்கா ஒரு இடத்துல நீங்க கேஷ் மாதிரி வச்சுக்கலாம். தட் வே நம்மளுக்கு ஒரு மென்டல் பீஸ் கிடைக்கும். அண்ட் எமர்ஜென்சி சிச்சுவேஷன்லேருந்து வெளிய வரதுக்கு நம்ம என்ன பண்றது அப்படின்றதுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையா அந்த அமௌண்ட்ட வந்து நிச்சயமா இருக்கும். மிஸ்டேக் நம்பர் 3 எமோஷனல் ஸ்பெண்டிங். உதாரணத்துக்கு நீங்க வந்து போர் அடிக்குதுன்னா, ஏதாவது வாங்கி சாப்பிடலாமா அப்படின்னு ப்ரௌஸ் பண்றது. இல்ல சில நேரம் ஏதாவது ஷாப்பிங் வெப்சைட்ட ஓப்பன் பண்ணிட்டு, ஏதாவது கார்ட்ல ஆட் பண்ணி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறது. ஃபெஸ்டிவல்ஸ், பர்த்டேஸ் இந்த மாதிரி டைம்ல ஒன் டைம் தானே வருது, பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் ஸ்பெண்ட் பண்றது. ஈவன் கல்யாணத்துல கூட. அது மட்டும் இல்லாம கிட்ஸுக்காக முக்கியமா. இப்ப நம்ம ஏதாவது ஒரு இடத்துக்கு போறோம். அப்போ நம்ம குழந்தை வந்து ஏதோ ஒண்ண பார்த்து ஆசைப்பட்டு கேட்டுருச்சு. பக்கத்துல இருக்க குழந்தை குடுக்கல அப்படின்னா, உடனே வந்து அடுத்த நாள் அந்த பொருள நம்ம குழந்தைக்கு வாங்கி குடுக்குறது. அண்ட் திருப்பி அதே இடத்துக்கு போயி அந்த பொருள வச்சு அந்த நம்ம குழந்தைய விளையாட விடுறது. இப்படின்னு சில விஷயங்கள் நம்மளோட ஈகோவ சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்றது. நம்மளோட போர்டம்ம சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்றது. இது எல்லாமே தான் எமோஷனல் ஸ்பெண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு டைம் நீங்க வந்து உங்க கார்ட்ல ஸ்வைப் பண்ண போம்போதோ, இல்ல ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கும்போதோ, நான் இத வந்து யாருக்காக பண்றேன்? எனக்காக பண்றேனா? எந்த எமோஷன்ல பண்றேன்? அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. கோவத்துல, விரக்தியில, போர்ல, இல்ல ஈகோல எதுக்காக பண்றேன்? அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க ஸ்பெண்ட் பண்றப்போ காஷியஸ் ஆயிருவீங்க. ஸ்பெண்டே பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பட் ஒன்ஸ் யூ ஆர் அவேர் வாட் யூ ஆர் ஸ்பெண்டிங், தென் டெஃபினெட்லி உங்களுக்கு அதில கண்ட்ரோல் இருக்கும். தட் வில் ஹெல்ப் யூ டூ ரிசால்வ் லாட்ஸ் ஆஃப் திங்ஸ்.
Mistake number 4, lifestyle creep. Lots of people undergo this. அதாவது சம்பளம் இன்க்ரீஸ் ஆகிடும், இல்லை நம்மளுக்கு ஒரு வேறு வேலை கிடைச்சிரும், இல்லை பிஸ்னஸில் நம்ம வந்து பெருசாகிடுவோம். ஊர் பக்கம்லாம் சொல்லுவாங்க புது பணக்காரன் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் நம்ம பண்ணுற விஷயம் ஃபோன் அப்கிரேட் பண்ணுறது, நம்ம கார் வாங்குறது, வீடு வாங்குறது, பந்தா பண்ணுறது, ஒரு ட்ராவல் போகிறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம வந்து காசு வந்துருச்சு அப்படின்னு நம்ம பண்ணுவோம். இட்ஸ் நாட் ராங். பட் லெட் மீ டெல் யூ ஒன் திங். நம்மளுக்கு இதெல்லாம் நம்ம பண்ணுறப்போ எக்ஸ்பென்ஸை எந்த அளவுக்கு ஏற்றுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு சேலரி இன்க்ரீஸ் ஆனாலோ நம்ம கொஞ்சம் பெட்டர் ஸ்டேட்டுக்கு போகிறப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டையும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். எண்ட் ஆஃப் த டே நெட் ஒர்த் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்பவே முக்கியம். அதாவது ஒரு மனுஷனோட கடன், சொத்து இது எல்லாத்தையும் மைனஸ் பண்ணுறப்போ ஒரு அமௌண்ட் இருக்கும். அந்த அமௌண்ட் உங்களுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியம். அண்ட் அந்த நெட்வொர்க் இஸ் மச் மோர் பிக்கர் தேன் உங்களோட புது ஐஃபோனோ இல்லை உங்களோட ஃபேன்சி காரோ. ஸோ ஆல்வேஸ் கீப் இன் மைண்ட், நெட்ஒர்த்தை இன்க்ரீஸ் பண்ணணும்னு மட்டும் நினைங்க, பந்தா பண்ணணும்னு நினைக்காதீங்க. எண்ட் ஆஃப் த டே அந்த யாருக்காக பந்தா பண்ணுறீங்களோ அவங்களோட நீங்கள் பெட்டரான நெட்ஒர்க்கில் இருந்தீங்கன்னா அதுதான் பெரிய ஃப்ளெக்ஸே. ஸோ திங்க் அபவுட் இட். மிஸ்டேக் நம்பர் 5 நான் பண்ணியிருக்கேன். நிறைய ஹோம் மேக்கர்ஸ் வந்து ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். அதே மாதிரி குட்டி குட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்ற பேரில் நிறைய இடத்துல பணங்கள் வந்து இழக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. இன்றைக்கி அவ்வளோ ஸ்கேம்ஸ் இருக்குது. ஸோ அப்படி இதை பற்றியும் முழுசாக தெரியாமல் கொஞ்சம் அமௌண்ட்டு தானே அப்படின்னு, ஆர் நம்ம ஹேண்டில் பண்ணக்கூடிய அமௌண்ட்டு தானே அப்படின்னு நினச்சிட்டு ஒரு அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஸோ அப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது அது லாஸ் ஆகிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு டைம் எடுத்து நம்மளோட கஸ்டமர்ஸ் யார், நமக்கு இந்த ப்ராடக்ட் மார்க்கெட்டில் எவ்வளோ நீடு இருக்குது, இல்லை எவ்வளோ சப்ளைஸ் இருக்காங்க, காம்படிட்டர்ஸ் எவ்வளோ இருக்கிறாங்க அப்படின்னு ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் முக்கியமாக கேஷ் ஃப்ளோ. நமக்கு ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ண போகிறோன்னா அதுக்கு ஒரு கேஷ் ஃப்ளோ தேவைப்படும். முதலீடு மட்டும் கிடையாது, அதை சுற்றி நடக்கிற பிஸ்னஸ்க்கும் நமக்கு காசு வேணும். ஸோ அதுவும் நம்மளோட பிஸ்னஸோட இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ்க்குள்ளே இறங்குறதுக்கு யோசிக்கவே செய்யணும். நான் இதெல்லாம் பண்ணாமல் ஒரு பிஸ்னஸ்க்குள்ளே இறங்கி பயங்கரமாக லாஸ் ஆச்சு. அதை பற்றி தான் நான் ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருந்தேன். அண்ட் இஃப் யூ வாண்ட் டு நோ மோர் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை பற்றி டீட்டெயிலாக வேறு ஒரு வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். மிஸ்டேக் நம்பர் 6, ஃபினான்ஸ் பற்றி பெருசாக தெரிஞ்சுக்காமல் இருக்கிறது. ஹஸ்பண்ட் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் முக்கியமாக வந்து விட்டுடுறது. ஏன்னா நான் தான் சம்பாதிக்கல, வாட் இஸ் மை டேக் அப்படின்னு நினைக்கிறது. வாட் ஐ ஃபீல் இஸ், நம்ம கண்ட்ரியோட ஃபினான்ஸ் மினிஸ்டரே ஒரு உமன் தான். ஸோ ஒரு உமன் தானே, நான் சம்பாதிக்கல அப்படின்ற மாதிரி நினைக்காம அண்டர்ஸ்டாண்ட், உங்கள் வீட்டோட ஃபினான்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ லோன் இருக்குது, எவ்வளோ இஎம்ஐ கட்டுறோம், எவ்வளோ வட்டி அதில் போகுது, எவ்வளோ அசல் அடைஞ்சிருக்கு, வட்டினா என்ன, அசல்னா என்ன, இந்த ஸ்கீமில் எவ்வளோ பெனிஃபிட் இருக்கும், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, ரிட்டையர்மெண்ட்டுக்கு என்ன பண்ண போகிறோம், குழந்தைங்களோடதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம மைண்டில் வச்சுட்டு நம்ம ஒரு டிசிஷன், ஒரு ஷாப்பிங் டிசிஷன், ஒரு வீட்டில் பண்ணுற ஒரு டிசிஷனையும் நம்ம எடுத்தோம் அப்படின்னா தென் டெஃபினட்டாக நம்மளோட ஃபேமிலி அடுத்த லெவலுக்கு போகும். ஸோ எனக்கு என்ன அப்படின்னு இருக்காதீங்க, இன்வால்வ் யுவர் செல்ஃப் அண்ட் டெஃபினெட்லி நீங்கள் வந்து இது வரைக்கும் நீங்கள் பண்ணல அப்படின்னா இன்வால்வ் பண்ணதுக்கப்புறம் யூ வில் நோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும். இதை பற்றி அவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் இன்டர்நெட்டில் இருக்குது, சாட்ஜிபிட்டியில் இருக்குது, நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எஜுகேட் யுவர் செல்ஃப். மிஸ்டேக் நம்பர் 7, கோல் இல்லாமல் சேவிங் பண்ணுறது. இது வந்து ரொம்ப பெரிய மிஸ்டேக் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய டைம் நம்மளுக்கு கோல் இல்லை, எந்த இலக்கை நோக்கி போகிறோன்னு தெரியலன்னா தென் டெஃபினட்டாக நம்ம வந்து சேவ் பண்ணவே மாட்டோம். நிறைய பேர் வந்து சம்பளம் வரும் போகும் இப்படியே இருக்கும். எண்ட் ஆஃப் த டே ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது கையில் பணம் இருக்காது. ஸோ உங்கள் ரிட்டையர்மெண்ட், உங்கள் குழந்தைங்களோட படிப்பு, உங்களோட ஹெல்த் கேர், உங்கள் பேரண்ட்ஸோட ஹெல்த்து, உங்கள் வீட்டோட ஃபினான்சியல் ஸ்டெபிலிட்டி, இது எல்லாத்துக்கும் நம்ம வந்து ஒரு கோல் மாதிரி செட் பண்ணிவிட்டு அந்த கோலுக்கு நீங்கள் நீங்கள் ஃபேமிலியாக வந்து நீங்கள் போகலாம். சின்ன சின்ன கோல் கூட எடுத்துக்கலாம். இந்த வருஷத்துக்குள்ளே நம்ம லோனெல்லாம் க்ளோஸ் பண்ணிடலாம், ஆர் இந்த வருஷத்தில் இந்த லோனை க்ளோஸ் பண்ணுவோம், ஆர் இந்த வருஷத்தில் நம்ம இவ்வளோ சேர்த்து வைப்போம். இப்படி நம்ம வந்து ஒரு ஃபேமிலியாக வந்து ஒரு சின்ன கோலுக்கு பெரிய கோலுக்கு நம்ம முயற்சி செஞ்சோம் அப்படின்னா தென் டெஃபினெட்லி தட் வில் பி அ பிக் திங்.
மிஸ்டேக் நம்பர் 8 இதுதான் நான் சொன்ன அந்த ஹிடன் மிஸ்டேக் நெறைய பேரு மிஸ் பண்றது. த பவர் ஆஃப் காம்பவுண்டிங். ஒரு குட்டி கதை நான் சொல்றேன். என்னோட சேலரி வந்து 23,000 ஃபர்ஸ்ட்டு டைம் நான் வாங்குறேன். அந்த வாங்குன உடனே அந்த 23,000க்கு டாக்ஸ் போயிடுச்சு. அங்க இருக்கிற செலவெல்லாம் போயிடுச்சு. ஒரு அமௌண்ட் இருந்தது. அதில நான் ட்ரெஸ் வாங்குனேன், ஃபோன் அப்கிரேட் பண்ணேன். நெறைய விஷயம் அந்த மாதிரி பண்ணுனேன். ஆனா என்னோட ஃப்ரெண்டு ரிட்டயர்மென்ட்டுக்கு நான் சேர்த்து வைக்கணும். நான் வந்து பிபிஎஃப் போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்கா அலைஞ்சிட்டு இருந்தா. இப்ப அது ஈஸியா இருந்தது. அப்போ அப்படி இல்ல. எனக்கு நான் "இப்ப தானடி சம்பளம் வாங்குன. அதுக்குள்ளயுமா இதெல்லாம் செய்வ?" அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். அண்ட் இன்ஃபாக்ட் அவள நான் ஓட்ட கூட செஞ்சேன். பட் இன்னைக்கு ஐ ரியலைஸ் அந்த ட்ரெஸ்ஸு, அந்த ஃபோனு வாட்டெவர் ஐ ஹேவ் காட் அந்த 23,000ல இன்னைக்கு அது ஒண்ணுமே கிடையாது. ஆனா அன்னைக்கு என்னோட ஃப்ரெண்ட் சேர்த்த அந்த பிபிஎஃப் அமௌண்ட் இன்னைக்கு பெரிய அமௌண்ட். பவர் ஆஃப் காம்பவுண்டிங். ஒரு கொஞ்சம் அமௌண்ட்ட நம்ம ரொம்ப வருஷமா நம்ம சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னா, அது குட்டி போட்டு, குட்டி போட்டு பெருசாகி நிக்கும். ஸோ ஆல்வேஸ் இட் இஸ் வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். 20ஸ்ல தானே இருக்கிறோம். இப்ப தானே சம்பாதிக்க ஆரம்பிக்கிறோம். இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம்னு நினைக்காதீங்க. ஸ்டார்ட் நவ். ஏன்னா, நீங்க இப்போ கொஞ்சம் சேர்த்தா கூட உங்களுக்கு நெறைய இருக்கும். பட் ஸ்டில் ஓகே. நான் எங்கள மாதிரி லேட்டா ரியலைஸ் பண்ணீங்கன்னா, ஓகே அந்த பிரீமியம நம்ம இன்கிரீஸ் பண்ற மாதிரி இருக்கும். பட் பட் ரிமெம்பர் ஒன் திங் ஆல்வேஸ் இட் இஸ் லேட் தென் நெவர். அதனால பவர் ஆஃப் காம்பவுண்டிங்க நிச்சயமா நம்புங்க. நம்பி அதுக்கு ஏத்த மாதிரியான பிளான்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. இதுல இருக்கிற நெறைய மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணியிருப்போம். இத எப்படி சரி பண்றதுன்னா 5 ஸ்டெப்ஸ்ல சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்மளோட எக்ஸ்பென்சஸ 30 நாளைக்கு ட்ராக் பண்றது. தட் இஸ் வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா, இந்த 30 நாள்ல நம்ம எவ்ளோ ஆக்சுவலா ஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு தெரியும். இத வச்சு நம்ம 2வது ஸ்டெப்பான எமர்ஜென்சி ஃபண்ட கால்குலேட் பண்ணிடலாம். அட்லீஸ்ட் 1 மாசத்துக்கு உண்டான எமர்ஜென்சி ஃபண்டையாவது நான் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு ஒரு கோலோட ஸ்டார்ட் சேவிங் தட் எமர்ஜென்சி ஃபண்ட். 3வது ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பிளான். காம்பவுண்டிங் இன்வெஸ்ட்மென்ட் பிளான். அது பிபிஎஃப்பா இருக்கலாம், சுகன்யா சம்ரித்தியா இருக்கலாம், ஏதாவது ஒரு எஸ்ஐபியா இருக்கலாம். எனிதிங் வாட் எவர் யூ ஃபீல் கம்ஃபர்டபிள் அத நீங்க பண்ணுங்க. ஈவன் அது ரொம்ப சின்ன அமௌண்ட்டா இருந்தா கூட ஜஸ்ட் டூ இட் நவ். ரூ. 500 கூட உங்களால எஸ்ஐபி போட முடியும். ஸோ ஜஸ்ட் டூ இட் நவ். சரியான ஏதாவது எக்ஸ்பென்சஸ் உங்களுக்கு ரெக்கரிங்கா வந்துகிட்டு இருக்கு. சப்ஸ்கிரிப்ஷனா இருக்கலாம். இல்ல ஏதாவது நீங்க வாங்குறதா இருக்கலாம். இத வந்து ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க கம்மி பண்ணணும் அப்படின்னு நினைச்சுட்டு, அத நீங்க கேன்சல் பண்ண ட்ரை பண்ணுங்க. உதாரணத்துக்கு நெறையா ப்ராடக்ட்ஸ் நீங்க வாங்குறீங்க அப்படின்னா, ஓகே சரி இந்த வாரத்துல ஒரு தடவ தான் வாங்குவேன் அப்படின்ற மாதிரியோ, இல்ல வெளியில நெறையா சாப்பிடுறோம் அப்படின்னா, சரி ஓகே நான் வந்து ஒரு 7 நாளைக்கு சாப்பிட மாட்டேன் அப்படின்ற மாதிரியோ, ஒரு சின்ன கோல் மட்டும் செட் பண்ணிட்டு, அதுக்காக நீங்க முயற்சி செய்யுங்க. 5வது விஷயம் உங்களோட ஹஸ்பண்ட் இல்லன்னா ஒய்ஃபோட உட்காந்து என்ன நம்ம பண்ண போறோம் அப்படின்றத ப்ராப்பரா டிஸ்கஸ் பண்ணுங்க. ஓப்பனா டிஸ்கஸ் பண்ணுங்க. ஆல்சோ அவங்க சைட் கமிட்மெண்ட்டையும் கேட்டுக்கோங்க. உங்க சைட் கமிட்மெண்ட்டையும் சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணுங்க. பேரு இந்த சேவிங்ஸ் பண்றவங்கள பார்த்து கஞ்சமா இருக்கீங்க. லைஃப் ஒன்ஸ் தானே இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் ட்ரஸ்ட் மீ சேவிங் அப்படின்றது கஞ்சத்தனம் கிடையாது. அது ஃப்ரீடம். சேவிங்ஸ் கூட நமக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ரீடம், ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து குடுக்கும். ஸோ ட்ரை டூயிங் இட். ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. ஹைப் பட்டன் பண்ணுங்க. அண்ட் உங்க கமெண்ட்ஸ வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்க. ஐ வுட் லவ் டு நோ அபௌட் இட். பை.